ஹலோ மக்களே, நான் உங்கள் சந்தியா ஃப்ரம் தூத்துக்குடி. நான் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேங்க. இந்த டிஷ்ஷுக்கான பேரை நம்ம இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்து அதில் 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாடியில் 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேங்க. அதில் ஒரு முட்டையை நம்ம போட்டுக்கலாம். முட்டை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் நம்மளுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இல்லைனா சீனி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க வாழைப்பழ மிக்ஸையும் இது கூட நம்ம சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுமே அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். மாவு இந்த பதத்தில் இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை அதில் ஊற்றி ஒரு சைடு வந்ததுமே அதை திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம். எல்லாம் சரிம்மா, டிஷ்ஷுக்கு எப்போ நேம் எப்போன்னு கேட்குறீங்களா? இதோ வச்சிடலாம். கோதுமை பேன் கேட்காங்க, பட் அது வேண்டாம். நம்ம இதை வந்து கோதுமை ரொட்டினே வச்சுக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக தாங்க இருந்தது. இதில் கொஞ்சமாக மேலே அப்படியே தேன் ஊற்றி சர்வ் பண்ணால் ஸ்வீட்டான கோதுமை ஸ்நாக்ஸ் ரெடி.